அந்த ஓவல் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட் ஷேப். இவங்களுக்கு ஓவல் ஷேப் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து நான் நல்லா இந்த ஹை பஃப் வைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னும் அவங்க ஃபேஸ் ரொம்ப லென்த்தியா தெரியும். ஸோ அப்போ அது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகாது. அப்போ இவங்களுக்கு இங்க ஹைட் ஏத்தாம இங்க தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு, ஸோ எல்லா பக்கம் ஒரே மாதிரி, இங்கேயும் கொஞ்சம் பெருசு பண்ணணும், இங்கேயும். ஸோ ரொம்ப இப்படி மட்டும் ஏத்தாம இதை இந்த ஒரு ஷேப் கொடுத்தேன் அப்படின்னா இவங்களோட ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகும், ரொம்ப பெருசா தெரியாம இருக்கும். ஓகேவா? அதே நல்ல ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஏற்றலாம். கொஞ்சம் ஹைட் ஏற்றினா அவங்க ஃபேஸ் வந்து ஓவல் ஷேப்பாக வந்து தெரியும். அப்போ அந்த ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். சில பேருக்கு ஃபேஸ் குட்டியாகவும் தலை மட்டும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பஃப்பே வைக்கக்கூடாது. பஃப் வச்சு இன்னும் தலையை பெருசாக காட்டிட்டீங்கன்னா அப்போ ஃபேஸை விட ஆல்ரெடி ஃபேஸ் குட்டி தலை பெருசு, அவங்க தலை இன்னும் பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு பஃப்பே ரொம்ப கொண்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சு அப்படியே கொஞ்சம் படிஞ்ச மாதிரியே நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? அதே சமயம் ரொம்ப குட்டி ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய ஹேர் ஸ்டைல் போடக்கூடாது ஃப்ரண்ட்ல. அதுவும் அப்படிதான், அவங்க ஃபேஸே திணுண்டு தான் இருக்கும். நீங்க ஹேர் ஸ்டைல் பயங்கரமா புள்ளிங்க வச்சு பெருசா போட்டீங்கன்னா பார்க்கும்போது ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது தலை மட்டும் இன்னும் பெருசா தான் தெரியும். அவங்களுக்கும் நம்ம அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்பை தான் நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணணும். சரியா?